இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு திட்டம் வந்துக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இது. அது என்ன ஜாப்னு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷனு. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு ஆவணங்கள்லாம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி பிளேயின்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் எப்படி விண்ணப்பம் செய்கிறது, அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, என்னென்ன நிபந்தனையெல்லாம் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பிக்கிறது எப்படி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய தேதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வரப்போகுது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம சேனலுக்கு புது விவசாயம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸு அப்டேட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த சத்துணவுத்துறையில் வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோட ரொம்ப ஆவலோடு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிள்ளைன்று விண்ணப்பிக்கிறது எல்லாமே ஒரு சில டவுட்லாம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாளருக்கு 74, சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 118, சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 67 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய நோட்டிஃபிகேஷன் 2020 நோட்டிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்கள் நகராட்சி அலுவலகத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சமர்ப்பிக்கணும்னா ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா நகராட்சி ஒன்றியம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூர சுற்றளவு நிபந்தனை பூர்த்தி செய்யாத தகுதியற்ற விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்ரு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சத்துணவு அமைப்பாளருக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். அந்த கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். இது பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது வரைக்கும் படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனச்சுழற்சி பொறியியல் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிற தகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு மைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4% இருக்குன்னு ஒதுக்கீடு கொடுக்குறதாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனைத்து பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நியமனம் செய்ய பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு இடையே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்தில் மட்டும் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமையலர் மற்றும் சமையல் உதவியாளருக்கான பணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8வது தேர்ச்சி அப்படி இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா தோல்வின்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளருக்கு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா தோல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா சேம் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனை எல்லாமே சேம் தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் பார்க்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க. கல்வி தகுதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி மதிப்பெண் சான்றிதழும் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் நகல் கேட்குறாங்க. இந்த இருப்பிட சான்றிதழ் எப்படி வாங்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் நகல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, வாங்காதீங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாங்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தனியாக வீடியோ போட போகிறேன். விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிய அலுவலரிடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
கவர்மெண்ட்டில் வாங்கி வச்சு பேசிக்கலாம், இதோட எண்ணிச்சு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் நகரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊராட்சி ஒன்றியம் அப்படி இல்லைனா தருமபுரி நகராட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்தது. உங்களுக்கு 2025 எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காரு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலை, அங்கன்வாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறதாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நான் சொல்லியிருப்பேன், எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்தவொடனே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேட் பண்ணுவோம். அது இன்டிமேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்களா, நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தருமபுரி மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.